முதலீடுன்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ற அசெட் எல்லா நாளும் குரோ ஆயிட்டே இருக்காது. ஒரு சில டைம்ல ஒரு சில அசெட் இன்கிரீஸ் ஆகும். ஒரு சில அசெட் ஃபால் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் 2025ல பெரிய ரிட்டர்ன் குடுக்கல. பட் கோல்ட், சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்கிட்ட நான் என்னோட ட்ரெய்னிங் செஷன்ல ஒவ்வொரு முறையும் நெறைய பிகினர்ஸ் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஆ எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆகணும். எனக்கான இன்வெஸ்ட்மென்ட் அசெட்ட நான் எப்படி சூஸ் பண்றது? ஸ்டாக் மார்க்கெட்டா? ரியல் எஸ்டேட்டா? கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த மாரி நெறைய பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா எங்க, எந்த வயசுல நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எந்த அசெட்ட சூஸ் பண்ணலாம்? இத தான் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஃப்ரீ ட்ரெய்னிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றேன். 20 டூ 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கேன் அப்டின்னா, நீங்க முதல் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் தான் மெயின். அதாவது இப்ப நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்டின்னா, இத தாண்டி நம்ம அடுத்த லெவல் குரோ ஆகுறதுக்கான ஒரு மெயின் பேஸ் என்ன அப்டின்னா, ஹையர் எஜுகேஷன். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணணும். 2வது ஒரு பாசிவ் இன்கம் வரதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நான் எனக்கு மாசம் ஒரு ரூ. 50,000 நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். பட் இதுவரைக்கும் நான் எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணல. பட் இப்போ ஃபர்ஸ்ட்டு என்னோட 50,000த்துலருந்து ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்டின்னா, முதல்ல பாசிவ் இன்கம்க்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா புரிஞ்சுக்கணும். ஆம், நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. ஆ ஹெல்த் இன்சூரன்ஸும், டெர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸும் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இது இருந்தா தான் நீங்க அடுத்த இன்வெஸ்ட்மென்ட்க்கே போகணும். ஆ இல்லன்னா ஏன் என்ன பிரச்சனை ஆகும்? நான் வந்து ஒரு மாசம் மாசம் ஒரு ரூ. 10,000 நான் இன்சூரன்ஸே என்கிட்ட இல்ல. மாசம் ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஒரு 2 வருஷமா இன்வெஸ்ட் பண்றேன். என்னோட அக்கவுண்ட்ல ரூ. 2,40,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மாசம் 10,000. சடனா ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்பொழுது, இந்த பணத்த எடுத்து தான் நம்ம செலவு பண்ற மாரி ஆயிடும். அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸும், டெர்ம் இல்ல லைஃப் இன்சூரன்ஸும் கம்பல்சரி நமக்கு வேணும். 2வது எமர்ஜென்சி ஃபண்ட். ஹெல்த் மட்டும் தான் நமக்கு எதிர்பாராத செலவு வருமானா, அத தாண்டி நெறைய செலவு வரும். சடனா நம்ம ஒரு ஃபங்ஷனுக்காகவோ, இல்ல ஒரு ட்ரிப்புக்காகவோ, இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்குறதுக்கோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும். ஸோ அப்ப என்னன்னா, திடீர்னு நான் வேலைய விட்டுட்டேன், இல்ல இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ண போறேன். அந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்குள்ள எனக்கு ஒரு கேப் இருக்கும். அப்ப அந்த கேப்ல எனக்கான எக்ஸ்பென்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். இதுக்கு அடுத்தது தான் நம்ம பாசிவ் இன்கமுக்கான ஃபோக்கஸ். பாசிவ் இன்கம்க்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பாசிவ் இன்கம் வந்து இன்னைக்கு இந்த யங் ஜெனரேஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யூடியூப் சேனல், சோசியல் மீடியா பேஜஸ் அதாவது Instagram, Facebook இது மூலியமாவும் ஏர்ன் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் இருக்கும். இத தாண்டி ஃப்ரீலான்சிங் ஒர்க் நீங்க பார்க்கலாம். ட்ரெய்னிங் பிசினஸ், பிளாகிங் இந்த மாரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதெல்லாமே வந்து ஒரு பாசிவ் உங்களோட மேஜர் இல்ல பிரைமரி பிசினஸ் இல்ல எம்ப்ளாய்மென்ட் தவிர்த்து அடுத்து ஒரு பாசிவ் இன்கம்க்கான ஒரு சோர்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த இடத்துல அதாவது நான் இன்சூரன்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாசிவ் இன்கம்க்கு ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு லாங் டெர்முக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 20 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட்க்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ ரொம்ப கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இத தாண்டி செகண்ட் ஃபேஸ் இதுதான் குரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரோத் ஃபேஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் வருது. அது சேலரி மூலியமாவோ, பிசினஸ் மூலியமாவோ. எமர்ஜென்சி ஃபண்ட் நான் மெயின்டெயின் பண்றேன். ஆ நான் வந்து ஒரு பாசிவ் இன்கம் எனக்கு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இன்சூர் பண்ணதுக்கப்புறம், ஆஃப்டர் 30 இயர்ஸ்ல நீங்க வெல்த் கிரியேஷனுக்கான ஸ்டெப் எடுக்கணும். குரோத் ஸ்டாக். நல்ல ஒரு லார்ஜ் கேப்ல மெஜாரிட்டி ஆ அலோகேஷன் இருக்கணும். 100%ல கிட்டத்தட்ட ஒரு 60% நீங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆவும். 15 டூ 20% மிட் அதேபோல 15 டூ 20% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாவும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இத தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் பாசிவ் இன்கம்ல வந்து எனக்கு கன்சிஸ்டன்ட்டா ஒரு வருமானம் வருதுன்னா, அந்த இன்கம்ம வந்து நீங்க இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ இந்த குரோத் ஃபேஸ்ல
ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் பார்த்தோம். அடுத்தது ரியல் எஸ்டேட். ஸோ நமக்கு ஒரு வீடுன்றது எல்லாருக்குமான ஒரு கனவு. ஸோ அந்த வீட்டுக்கான ஃப்ளாட்டோ இல்லை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். க்ரோத் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் ஃபேஸு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே வெல்த் ரிட்டென்ஷன். வெல்த் ரிட்டென்ஷன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம சரியான முதலீடு பண்ணியிருக்கிறோம், நல்ல க்ரோ ஆயிருக்கு, அந்த க்ரோத்தை தக்க வச்சுக்கிறது தான் இந்த வெல்த் ரிட்டென்ஷன் அப்படின்றது. ஸோ அப்போ என்னென்னா, உங்களோட ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதோட ரிஸ்க்கை குறைக்கிற அளவுக்கு நீங்கள் பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவோ பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணணும். ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸை குறைச்சிட்டு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். முக்கியமாக வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூ ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும். பட் அது செல் பண்ணால் தான் நமக்கு அது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். பட் டிவிடெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் அந்த கம்பெனி பே பண்ணும்போது அது ஒரு இன்கம்மாக நம்ம சூஸ் பண்ணலாம். அதே போல் ரியல் எஸ்டேட்லேருந்து நீங்கள் ரெண்டல் இன்கம் மூலிமாவும் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். இதை தாண்டி நான் இன்னும் வெல்த் ரிட்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நான் நிறைய என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லா க்ரோ ஆகிருக்கு. இந்த டைமில் நான் அதை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டர். அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸு, ஆனுவல் ஹெல்த் செக்கப் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேஸில். ஸோ ஓவரால் இந்த 3 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 3 ஃபேஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலையும் லேகோ இல்லை ஸ்டக்காக ஆகாமல் அடுத்த க்ரோத்துக்கான ஒரு ஃபேஸை நம்ம நோக்கி போகிறதுக்கான ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின உங்களோட கேள்வி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.